இயேசுவே என்னை ஆளும் ராஜா நீரே, இயேசுவே என்னை தாங்கும் பல நீரே, இயேசுவே என்னை ஆளும் ராஜா நீரே, இயேசுவே என்னை தாங்கும் பல நீரே. என்னை ஆளும் ராஜா நீரே, என்னை தாங்கும் பல நீரே. பாவத்தில் இருந்தேன் தூக்கி வந்து பரிசுத்த வாழ்வு எனக்கு தந்தி, வியாதியில் இருந்தேன் சுகம் தந்தி, சுகமான வாழ்வு எனக்கு தந்தி. பாவத்தில் இருந்தேன் தூக்கி வந்து பரிசுத்த வாழ்வு எனக்கு தந்தி, வியாதியில் இருந்தேன் சுகம் தந்தி, சுகமான வாழ்வு எனக்கு தந்தி. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தி, அதிசயங்கள் செய்து நடத்தி வந்தி, அதிசயமாய் என்னை நடத்தி வந்தி, அதிசயங்கள் செய்து நடத்தி வந்தி. இயேசுவே என்னை ஆளும் ராஜா நீரே, சொல்லுங்களேன். இயேசுவே என்னை தாங்கும் பல நீரே, இயேசுவே
இயேசுவை பார்த்து இயேசுவே என்னை ஆளும் ராஜா நீரே, இயேசுவே என்னை தாங்கும் பலனீரே. எல்லாருக்கு கைகளை தட்டி கர்த்தரை ஆசீர்வதிப்போம். ஆமென். நாம் தண்ணீரை கடக்கும் பொழுது மூழ்க விடவில்லை தேவன். நாம் அக்கினியில் நடக்கும் பொழுது சேதம் அடையவில்லை தேவன். ஓ, சேதம் அடைய விடவில்லை தேவன். இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவன் இனிமேல் நம்மளை நடத்திடுவார். ஏன்னா நம்மளை ஆளும் ராஜா அவரு, நம்மளை தாங்கும் பலன் அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏன் ஆண்டவரே இயேசுவே என்னை ஆளும் ராஜா நீரே அப்படி சொல்லணும்? அதாவது நம்ம ஆண்டவரை ராஜாவாக அறிக்கை பண்ணும் பொழுது நம்ம மேல ஏற்கனவே அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிற இருளின் ராஜ்யம் அகன்று போய்விடும். இனிமேலும் நம்மளை தொடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இருள் பிசாசு நம்மளை தொடாமல் விலகி போய்விடுவான். ஏன்னா நாம் யாரை ராஜாவாக அறிக்கை பண்ணுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை. கைகளுவ தலையில சொல்லுங்கள், ஹல்லேலூயா. உங்களால எந்த அளவுக்கு இயேசுவை ராஜாவாக, ஆண்டவராக, தேவனாக அறிக்கை பண்றீங்களோ அந்த அளவிற்கு விடுதலை வாழ்வு, அந்த அளவிற்கு சுகமான வாழ்வு. இயேசுவை நீங்க ராஜா என்று அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய தேவைகளும் உங்களை தேடி வரும். ஆமென். பொருளாதார தேவைகள், மற்ற தேவைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். அந்த தேவைகளே உங்களை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் பாராட்டின அந்த கிருபைகளை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, இயேசுவே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் மகிமை நிறைந்தவர், நீர் கனம் நிறைந்தவர். எங்களையும் மட்டும் நடத்தினீரே. ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தேவன் கிருபையா கொடுத்தீங்களே சபா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, இந்த ஜூன் மாசம் முழுவதும் எங்களை நடத்த போகிறவரே மக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓலா பாலா 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 பா. ஓலா பாலா 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 பா. ஓலா பாலா 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 பா. தண்ணீர்களை கடக்கும் பொழுது எங்களோடு இருந்தீங்களப்பா. ஆறுகளை கடக்கும் பொழுது எங்களோடு இருந்தீங்களப்பா. அக்கினியில நடக்கும் பொழுது எங்களோடு இருந்தீங்களப்பா. எங்களை சேதப்பட விடலையப்பா, எங்களை சேதப்பட விடலையப்பா. எங்களை தண்ணீர்கள் மேற்கொள்ள விடலையப்பா. எங்களை ஆறுகள் புரட்டி போட விடலையப்பா. அதையெல்லாம் சந்திக்கிற, அதையெல்லாம் தாங்குகிற பலனை எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்களேன், உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ரெண்டு கைகளை தட்டி ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, இதுவரைக்கும் எங்களை நடத்தினவரே, இனிமேல் எங்களை நடத்த போகிறவரே. நல்ல அந்நிய பாஷைகள் அப்படியே நிறைஞ்சு இந்த ஜூன் மாசத்துக்கான கிருபைகளை நம்ம தேவனிடத்துல பெற்றுக்கொள்வோமா? எல்லாரும்
கிருபைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நோவா கிருபைகளை பெற்றுக் கொண்டது போல, மோசே கிருபைகளை பெற்றுக் கொண்டது போல, நாமும் தேவனிடத்தில் கிருபைகளை பெற்றுக்கொண்டு வனாந்தரத்தில் கூட ஆசீர்வாதமாய் பயணிப்போம். குறைவில்லாமல் நிறைவோடு நம்மளை பயணிக்க வைப்பார் கர்த்தர். பேசுங்கள், அப்பா கூட பேசுங்கள். ஓலா மனா பலா 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 ஓ லபா 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 லபா. காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோர்கள் என்னை காக்கும் தேவனே. காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோர்கள் என்னை காக்கும் தேவனே. அகத்தான கிருபையின் மேலே கிருபைகள் வருகிறது. எல்லாம் பொழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனது. பழமையெல்லாம் பொழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனது. உங்கள் மகிமையை இங்கே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவே. சந்தோஷமாக எங்களுக்கு மேல நீங்க வரணும் இயேசுவே, எங்களுக்கு முன்னாடி நீங்க போகணும் இயேசுவே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கடந்து சென்ற தேவன் எங்க மேல வரணும்.
புதுப்பியுங்கள். அவருடைய கிருபைகளை புதுப்பிங்க. நல்ல அந்நிய பாஷைகள் அப்படி பேசுங்க. சகாரா லகாரா மனா கலாரா ஓலா கலபரா சலபரபா ஓ ரபல பல பல பலபா. நன்றே நன்றே நன்றே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. சொல்லுவோம் நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, நல்ல எபினேசராயிருந்து எங்களை தப்புவித்தீரே, எங்களுக்கு உதவி செய்தீரே, அதிசயங்களை காண செய்தீரே. எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை நான் அதிசயங்களை காண செய்வேன்னு சொல்லி மே மாதம் முழுவதும் அதிசயங்களை காண செய்தீங்களே. இந்த மாதம் எங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறீரே. எங்க வாழ்க்கையில தண்ணீர் திராட்சரசமாய் மாற போகிறதப்பா. மரித்த லாசர்கள் எழுந்திருக்க போறாங்கப்பா. ஓ, நாங்க இழந்து போனதெல்லாம் நாங்க திரும்ப பெற போறோம் ஏசப்பா. எங்களோடு நீர் இருக்கிறீர் அல்லவா, எங்களோடு நீர் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா. அந்நிய பாஷைகள் அப்படியே நிறைஞ்சு உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய புதிய கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய புதிய கிருபைகளுக்காய் நன்றி. முழங்கால் படியிடுவோம். இரண்டு கைகளை விரித்து என் இயேசுவே உம்மை சொந்தமா என் பாக்கியம் இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியம் இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை.
தினம் தந்து என்னை நடத்தி வந்தவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியம், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதைகள் நடத்தினீர், நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியம், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. எத்தனை பேர் எப்படி சொல்லுவீங்க? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியம், இதை விடவும் மேன்மை வேறொன்றுமில்லை. ஆண்டவர் நம்மளை நேர்வழியாய் நடத்தினாரு, நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார். ஆமென். அவருடைய கிருபைகள், அவருடைய புதிய கிருபைகள். Thank you Lord, thank you Lord. சொல்லுங்களேன் வாலிபர்கள், இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி இயேசுப்பா. அதிகாலை வேளையில எங்கள் மத்தியில நீர் இறங்கி இருக்கிறீர், எங்க மத்தியில நீர் அசைவாடுகிறீர். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை பேசுங்கப்பா, மகிமைப்படுங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும். கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு காரணமானது எது? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே வைத்திருந்தார். உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வாதமாக வச்சிருந்தார். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும், நாம் மற்றவங்களுக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நாம் ஆண்டவரிடத்தில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஆபிரகாமினுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் ஆரானை விட்டு புறப்பட்ட நாளில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதோடு முடிந்து விடவில்லை.
ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டே தான் இருந்தார். ஆமென். அதனால தான் அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். ஆமென். ஏன்னா தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகும் பொழுது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கி நிறைய மக்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவன். ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்றால் அதை நிறைவேற்றி முடிக்காமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவார். காரணம், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவருடைய வாக்கு என்ன செய்யாது? மாறாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சனிக்கிழமை மாலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். சில பிள்ளைகள் ஜெபிக்கும்படியாய் வந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தார். நான் உங்களோடு இருப்பேன், உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். நானும் அதை ஜெபத்தில் சொன்னேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார், உங்களை வழி நடத்த போகிறார் என்று சொல்லி நான் ஜெபத்தில் சொல்லி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன். அந்த ஜெபம் முடிந்த பின்பு அந்த பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டேன், நீங்கள் என்ன மனநிலையோடு இந்த ஜெபத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளையுமே எதிர்காலத்தை குறித்து என் வாழ்க்கை எப்படி நடத்தப்பட போகிறதோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார்கள். இன்னும் சில பிள்ளைகள் 10வது வகுப்பு நான் படிக்க போகிறேன், அதை எப்படி படிக்க போகிறேனோ அது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மனநிலையில் வந்தேன். 12வது வகுப்பு படிக்க போகிறேன், ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க, என்னுடைய படிப்பு எப்படி இருக்குமோ, இந்த ஆண்டு முழுவதும் நான் எப்படி நடத்தப்பட போகிறேனோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு வந்தேன். படிப்பை குறித்து ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தேற்றினார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார் அப்படி சொல்லி அந்த பிள்ளைகள் தேற்றப்படுகிறதை நான் பார்க்க முடிந்தது. அவங்க சொல்லினதை நான் பார்க்க முடிந்தது. என்னுடைய மகள் ஜாய் பிளஸே கூட அப்படித்தான் சொன்னாள். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், கர்த்தர் என்கிட்ட தான் பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தோண்டிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவேன் என்று. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு எப்படி நடத்தப்பட போகிறோமோ
எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்தப் போகிறேனோ, என்னுடைய பிள்ளைகளை நடத்தப் போகிறேனோ, என்னுடைய எதிர்காலத்தை நடத்தப் போகிறேனோ, என்னுடைய தொழிலை நடத்தப் போகிறேனோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து நடத்துவேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். இந்த கல்வி ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அவர் உடனிருந்து உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. நீங்களாய் அல்ல, தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்த போகிறார். ஆண்டவர் நடத்தினா நம்மளை எப்படி நடத்துவார் அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை எப்படி நடத்துவார், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை எப்படி நடத்துவார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்த போகிறார். ஆமென். 2 கைகள் ஒரு தலையிலேயே சொல்லுவோம், ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை, உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு, இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் முதல்ல நம்மளை எப்படி நடத்துவாராம்? மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்தி நடத்துவார். நம்மளை மேன்மைப்படுத்தி நடத்துவார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், மற்றவர்களுடைய பார்வைக்கு முன்பாக நம்மளை இழிவாய் அல்ல, அற்பமாக எண்ணும் அளவிற்கு அல்ல, தேவன் மேன்மையாக கனமாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எப்படி மேன்மைப்படுத்தி நடத்துவார்? இது யோசுவாவுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம். யாருக்கு கொடுக்கிறார் தேவன்? யோசுவாவுக்கு தேவன் கொடுக்கிறாரு. மோசே மரித்து போயிட்டாரு. மோசேயின் கைகள் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். இப்போ புதிய ஒரு தலைமை வந்திருக்கிறது. அந்த மோசேக்கு ஈக்குவலாக அற்புதங்களை செய்யணும். அப்போ தான் ஜனங்கள் உயர்வாக நினைப்பாங்க, மேன்மையாக நினைப்பாங்க, பயப்படுவாங்க, விசுவாசிப்பாங்க, சொன்னபடி கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் மோசையோடு இருந்தீங்களே, அற்புதங்களை செய்தீங்களே, மோசையை அப்படி நடத்தினீங்களே, மோசையை ஜனங்கள் மேன்மையாக வைத்திருந்தாங்களே, இந்த மோசைக்கு அப்புறமா நான் இந்த ஊழியத்தை பொறுப்படுத்திருக்கிறேனே, என்னை எப்படி நடத்துவீங்க இயேசுப்பா அப்படி சொல்லி அவர் மனதில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தான் கர்த்தர் மோசைக்கு வாக்கு கொடுத்து அவரை நடத்தினது போல யோசுவாவுக்கும் வாக்கு கொடுத்து அவரை நடத்த ஆரம்பிக்கிறார். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படி சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி செய்தாரா? வாசித்து பாருங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13-14. யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13-14. ஏறக்குறைய 40,000 பேர்
யுத்த சன்னத்தராய் ஆ, யுத்தம் பண்ணும்படி ம். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு ம், கடந்து போனார்கள். கடந்து போனார்கள். அந்நாளிலே அந்நாளிலே கர்த்தர் கர்த்தர் யோசுவாவை யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்களேன். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல மோசேக்கு பயந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. யோசுவாவை தேவன் எப்படி மேன்மைப்படுத்தினார், யோசுவாவை எப்படி ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என்றால் அற்புதங்களை செய்து, மோசேக்கு ஈக்குவலாக அற்புதங்களை செய்து. என்ன அற்புதம் செய்தார்? யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற அந்த யோர்தானை கடந்தா தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆனால் அந்த யோர்தானை கடப்பது எளிதான காரியம் அல்ல. லட்சக்கணக்கான மக்கள் அந்த யோர்தானை எப்படி கடக்க முடியும்? அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு யோர்தானை கடக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள் யோர்தான் நதியில் தங்களுடைய கால்களை வைத்தவுடனே ஒரு பயங்கரமான மிராக்கிள்ஸ் நடந்தது. அந்த யோர்தான் அப்படியே குவியலாக நின்றது, மலை போல நின்றது. புறப்பட்ட இடத்திலிருந்து அப்படியே நின்றது. தண்ணீர் நிற்குமா? ஆனால் தேவன் நிற்க வைத்தார். யோசுவா அந்த ஜனங்களுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தினார். அதே போல தேவன் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, உங்களை அற்பமா, இழிவா, கேவலமா நினைக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்தி அதிசயங்களை காண வைப்பார், அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இதன் நிமித்தம் ஜனங்கள் உங்களை உயர்வாய், ஜனங்கள் உங்களை மேன்மையாய் வைப்பார்கள், ஜனங்கள் உங்களை உயர்வாய் மேன்மையாய் பார்ப்பார்கள். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் தேவன் அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் அற்புதங்களை பார்ப்பார்கள். இதனுடைய முடிவு என்னன்னா, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அற்புதங்களை பார்ப்பீர்கள். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில், உங்கள் தொழிலில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய ஒவ்வொன்றிலையும் தேவன் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறத பார்த்து உங்களை இழிவா, கேவலமா, அற்பமா, பரியாசமா பார்க்கிற மக்களுக்கு முன்னாடி தேவன் உங்களை கனமாய் நிறுத்துவார். நம்பினீங்கன்னா நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். எங்களை மேன்மைப்படுத்த போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை உயர்த்த போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்புறீங்களா? நீங்க நம்புற மாதிரி எனக்கு தெரியல, ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன். எப்படி உன்னை நடத்துவேன்? உன்னை மேன்மையாக வைத்து நடத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில மக்கள் நம்மளை அற்பமாகவே பார்ப்பார்கள். ஆனால் அந்த மக்களை ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து. ஆமென். ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தி நம்மளை நடத்துவார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம். நெகேமியா.
இப்படி 40 வருஷமாக 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை நடத்துவார். தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துவார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துவார். இன்னொரு முறை சொல்லுங்களேன், தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துவார். நீங்களும் உங்கள் வாயில் சொல்லுங்களேன், தேவன் என்னுடைய தேவைகளை சந்தித்து அவர் நடத்துவார். இன்னொரு முறை சத்தமாக சொல்லுங்களேன், தேவன் என்னுடைய தேவையை சந்தித்து நடத்துவார். பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், தேவன் என்னுடைய தேவையை சந்தித்து நடத்துவார். நம்முடைய தேவை என்ன? நம்முடைய தேவை என்ன? நம்முடைய தேவை என்னன்னா, நமக்கு தேவையான ஒவ்வொன்றுமே நம்முடைய தேவை. நமக்கு என்னென்னலாம் தேவை? முதலாவது நமக்கு சரீர சுகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. என்ன தேவையாயிருக்கிறது? சரீர சுகம் தேவையாயிருக்கிறது. அப்படித்தானே? சுகமாக இருந்தால் தான் நம்ம நடக்க முடியும், நம்ம குடும்பத்தை நடத்த முடியும், வேலை செய்ய முடியும். அப்போ நமக்கு சுகம் வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோடு கூட இருந்து தேவன் உங்களை சுகமாக நடத்துவார். இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினார். ஆனால் அவங்க கால்கள் என்ன செய்யலை? சொல்லுங்க, வீங்கலை. ஒரு மனுஷன் பலவீனப்படுறாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் கால் என்ன செய்யும்? வீங்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்து காலை வீங்க விடலை. கர்த்தர் சுகம் தந்து நடத்தினார். அவர்கள் கோத்திரத்தாரில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. ஆண்டவர் சுகமாக நடத்தினார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலே நம்ம சுகமாக தான் நடத்தப்படுவோம். ஏன்னா அவர் பெரிய மருத்துவரே, அவர் பரிகாரியே. அந்த பரிகாரி உங்கள் கூட இருந்து உங்களை சுகமாய் நடத்துவார். ஒருவேளை பலவீனம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுகமாக்கி நடத்துவார். அல்லது ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் வருவதற்கு காத்திருந்தா அந்த பலவீனம் உங்களுக்கு வராமலே தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை சுகமாக நடத்துவார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்த போகிற விதம் முதல்ல நம்மளோடு கூட இருந்து சுகமாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வியாதியெல்லாம் எப்போ வரும், எதில் வரும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. திடீர்னு பலவீனம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், எதையாவது பிசாசு வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுவான். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்து அது வராதபடிக்கு தேவன் நம்மளை காப்பார். சுகம் மாத்திரமல்ல, நம்முடைய தேவை, நமக்கு ஒரு பாதரட்சை கூட நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் அதை பழசாக போக விடலை. அந்த பாதரட்சையை பராமரித்தார் தேவன். பைபிள் சொல்லுகிறது, அவங்க போட்டு எகிப்தில் புறப்படும் பொழுது என்ன செருப்பு போட்டிருந்தாங்களோ அந்த செருப்பு தான் கானான் தேசம் வரைக்கும். அது பழசாக போகலை. இன்னைக்கு எத்தனை செருப்பு மாத்திரம்? மக்கள் எத்தனை செருப்பு மாற்றுறாங்க? அன்னைக்கு அந்த ஜனங்களுடைய செருப்பை கூட ஆண்டவர் பராமரித்தார். கூட இருந்து அது தேஞ்சு போகாதபடி, அந்து போகாதபடிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையானவளை தந்தார். இந்த வஸ்திரம் பழசாக போகவில்லை, வஸ்திரத்தை பராமரித்தார். அடுத்து அந்த ஜனங்களுடைய தண்ணீர், உணவு குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அதை நிறைவோடு நடத்தினார். இதைத்தான் தேவன் நம்மோடு கூட இருந்து செய்ய போகிறார். ஒரு தாய் ஒரு குழந்தையோடு கூட இருந்து அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை பராமரித்து நம்மளை நடத்த போகிறார். நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்களேன் ஏசப்பா.
ஆண்டவருடைய அன்பை உணர்றீங்களா? எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை உணர்றீங்க? நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நம்ம ஆண்டவரை நம்ம சாதாரணமாக இடம் போடக்கூடாது. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக இயேசு நம்மளை நேசிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நேசிச்ச கூட இருந்து அந்த பாதரட்சை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த வஸ்திரம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த மன்னா குறைஞ்சு போகலை. தேவன் அவங்க அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருந்த அந்த தண்ணீர் குறைஞ்சு போகலை. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். ஒரு நாள் கூட அவங்கள இரவில் தேவன் உட்கார வைக்கல. ஒரு நாள் கூட அவங்கள வெயில்ல ஆண்டவர் வேர்க்க வெறுவிருக்க வெறுப்படைய ஆண்டவர் அனுமதிக்கலை. அதுதான் தேவனுடைய நடத்துதல். உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட வரணும், என்னோடு கூட இருந்து நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஆனால் அற்புதமாக நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நல்ல மகிமைப்படுத்துவோம். ஆனால் ஜனங்கள் பார்த்திங்கன்னா அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்த தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதே கிடையாது. நானாக என் குடும்பத்தை நடத்துவேன், நானாக என்னை நடத்துவேன், நானாக என் தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லிட்டு விரக்தியும் தோல்வியையும் வருத்தத்தையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். என்னை நீங்கள் நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்முன்னு உட்கார்ந்துருந்தோம்னா கர்த்தர் நம்மளை சூப்பராக பராமரித்து அற்புதமாக வழி நடத்துவார். என்னை ஆச்சரியப்படுத்தின காரியம் என்னென்னா, பாதரட்சியை ஜனங்கள் அவ்வளவு அற்பமாக அவ்வளவு இழிவாக எண்ணுவார்கள். அப்படித்தானே? ஒரு ஆளை பார்த்து பாதரட்சியை தூக்கி காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு கோபம் பயங்கரமாக வந்துடும். செருப்பை கலத்தி என்ன காமிச்சிட்டாலே அப்படின்னு. ஆனால் நம்முடைய தேவன் அந்த செருப்பை கூட தேய விடாமல் காத்தார்னா அவளை எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அவருடைய பார்வை அந்த செருப்பில் இருந்துச்சுங்க. அவருடைய பார்வை அந்த வஸ்திரத்தில் இருந்துச்சுங்க. ஓ, நம்முடைய தேவன் இந்த உலகம் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை பராமரிக்கிற தேவன், நமக்கு ஊழியம் செய்கிற தேவன், நம்மளை பராமரித்து அற்புதமாக நடத்துகிற தேவன், நம்மளை சுகமாய் நடத்துகிற தேவன், நம்முடைய கால்கள் வீங்காமல் நம்மளை நடத்துகிற தேவன். நம்புனங்கன்னா நம்புங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி அற்புதத்தை செய்து இந்த மாசம் பலவீனம் இல்லாமல் குறைவுகள் இல்லாமல் தேவன் அதிசயமா நடத்துவாரு. நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். கைத்தட்டுறது கூட பூணாம்னு கைத்தட்டிக்கிடுங்க. உண்மையா அவரை நம்புங்க. அவர் கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் சூப்பரா உங்களை நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்து நடத்துவார். அடுத்து பாருங்களேன், சங்கீதம் 91:15. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். முன்னாடி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆபத்தில் நீங்க கூப்பிடுவீங்கல்ல. ஆபத்தில் ஜெபமெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆபத்தில் ஜெபம் பண்ணுவீங்க. பரலோகத்தில் இருக்கிறீங்கள் பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ணோம்னா ஆபத்து வந்துடும். நம்ம எளிதாக ஆபத்திலேருந்து தப்பித்து கொள்ள இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை கொடுத்துருக்கிறார். இயேசுவே இயேசுவே அப்படித்தான் வரும் வாயில இருந்து. என்ன வரும்? ஏசப்பா, ஜீசஸ். எத்தனை பேர் அப்படியெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க?
கூப்பிட்ருக்கீங்களா? பைக்குக்காரன் எதுக்கு நமக்கு நேரம் வரும்பொழுது ஏசப்பா தப்பு வித்திருக்கிறாரா? நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆண்டிப்பட்டிக்கு காரில் போனோம். பாஸ்டர் அம்மாவுடைய அக்கா மகள் அங்கே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுறதுக்காக போனோம். இங்கே ஜோயல் தான் கார் ஓட்டிகிட்டு போனால், நல்லா ஓட்டிகிட்டு போனால். அந்த தேனி ரோட்டில் அந்த மலைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேகமாக ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணி அவன் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு டூ வீலர்காரன், மனைவி இருக்குது, மனைவிக்கு அவனுக்கு இடையில ஒரு குழந்தை இருக்குது, அவனுக்கு முன்னாடி பெட்ரோல் டேங்கில் ஒரு குழந்தைய வச்சுருக்கிறான். ஓவர்டேக் பண்ணி போய் கொண்டு வந்து எங்கள் காருக்குள்ளே வந்துட்டான். அதாவது ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். லேசாக தட்டி இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது சேதம் வந்திருக்கும். 4 பேருக்கு, ஒரு டிக்கெட்டில் 4 டிக்கெட்டு. நானும் என் மனைவி உள்ளே இருந்துக்கிட்டு ஏசப்பா ஏசப்பா, எனக்கு நல்லா தெரியுது, ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டோம், கத்துனோம். அவன் ஒதுங்கி போயிட்டான். ஆண்டவர் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் தப்பு வைத்தான். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். தேவன் நம்மளை தப்புவித்து கனப்படுத்துவார். அவர் எதுக்கு நம்ம கூட இருக்காரு? எதுக்கு நம்ம கூட இருக்காரு? அவர் எதுக்கு நம்ம கூட இருக்கணும்? சும்மாவா? சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட வச்சிருக்கின்ற ஒவ்வொன்றும் உங்களுக்கு சும்மா இருக்கலாம். ஆனால் தேவனை நீங்கள் உங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா அவர் சும்மாலாம் இருக்க மாட்டார். யெகோவா சம்மா நம்ம கூட இருந்து நம்மளை ஆபத்து வரும் பொழுது நம்மளை பாதுகாப்பார், நம்மளை தப்புவிப்பார், நம்மளை தப்புவிப்பார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். ஆமென். ஏற்கனவே தப்புவித்திருக்கிறார். சகோதரர் எபினேசர், அவருடைய மகன் தாவீது, 2 பேரையுமே ஆண்டவர் ஒரு காயங்கள் கூட இல்லாமல் ஆண்டவர் தப்புவித்திருக்கிறார். அவர் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல 2வது மாடியில் சாரம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கொத்தனாரி அந்த சாரத்து மேலே ஏறினவர், அவர் போதை போல, அதனால் அந்த சாரத்தை ஆட்டி விட்டார். சாரம் அப்படியே சரிஞ்சிருச்சு. 2வது மாடியில் இருந்து அதில் இருந்த கொத்தனார்கள்லாம் கீழே விழுந்து, ஒருத்தருக்கு மூக்கு உடைஞ்சி, ஒருத்தருக்கு பொசம் இறங்கி ஆஸ்பத்திரியில் போய் கிடக்குறாங்க. இவர் கொஞ்ச நேரம் தொங்கிக்கிட்டு இருந்தவர், இவரை யாரும் பார்க்கல. இவரால் அதுக்கு மேலே தொங்க முடியலை. அப்படியே 2வது மாடிலேருந்து கீழே விழுகிறாரு. ஆனால் இவருக்கு ஒரு சேதம் கிடையாது. இவங்க மகன் தாவீது உள்ளாண்டா மாட்டிக்கிட்டானா அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அவன் மேலே எங்கேயோ வெளியே போயிருந்துருக்கிறான். பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை அந்த நேரத்தில் எப்படியாகிலும் காப்பாற்றி விட்டுருவார் நம்மளை. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மருத்துவமனையில் அந்த சகோதரரை நர்ஸு விசாரிக்கும் பொழுது, நீங்களும் அங்கேருந்து வந்தவங்க தானா? உங்கள் கூட வேலை செஞ்சவங்கெல்லாம் உள்ளே பொசம் இறங்கி மூக்கு உடைஞ்சு கிடக்குறாங்க, தையெல்லாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? இந்த எபினேசருங்கிற பேரை கேட்டவுடனே சர்ச்சுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தானேங்க தேவன் நம்மோடு கூட இருக்கணும். இந்த மாதமும் உங்களை தேவன் தப்புவிக்க போகிறாரு. இந்த மாதமும் தேவன் உங்களை கனப்படுத்த போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பதே அவர் நமக்கு கொடுக்குற கனம். ஆண்டவர் நம்மளை கைவிட்டார்னா அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கனம் கிடையாது. ஆனால் அந்த ஆபத்தில் நம்மளை சேதம் இல்லாமல் அப்படி தப்பு வித்துட்டார்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி ஜுவாலைகளை தூக்கி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க கூட இருந்து அந்த அக்னிக்கு அவங்கள தப்பு வித்தார். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களை எரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி,
உங்களை சாம்பலாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி, உங்களை ஒன்றுமில்லாமக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருந்து உங்களை சேதமில்லாமல் அவங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள், அவர்கள் ஆச்சரியம் அடைவார்கள். என்ன, அதுக்குத்தான தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. இந்த மாசம் ஆண்டவர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். மின்சார விபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். பைக் விபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். ஆபத்துகளுக்கு கர்த்தர் தப்புவித்து விலக்கி கனப்படுத்துவார். மிருகங்களுடைய ஆபத்துகளுக்கு விலக்கி உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். இயற்கை சீற்றங்களுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவித்து விலக்கி கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருந்தா போதும், நான் உன்னை பாதுகாப்பா நடத்துவேன், சூப்பரா நடத்துவேன். நீ எப்படி போனையோ அப்படியே திரும்ப பத்திரமாய் உன்னை வீடு கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுக்குத்தான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென். கண்டிப்பா கனப்படுத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:16. நியாயாதிபதிகள் 6:16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல ஒரு வார்த்தையை போட்டுறாரு பாருங்களேன். என்ன வார்த்தை சொல்றாரு? என்ன வார்த்தை சொல்றாரு? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் முதல்ல அவரை வைப்பாரு, ரெண்டாவது அவருடையதை வைப்பார். முதல்ல அவரை கொடுப்பாரு, ரெண்டாவது அவருடையதை கொடுப்பார். கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன், நீ மீதியானியரை முறியடிப்ப. அதுவும் எப்படி முறியடிப்ப? ஒரு மனுஷன் முறியடிக்கப்படுகிறது போல நீ மீதியானியரை முறியடிப்ப. மீதியானியர் ஒரு சேனை, ஒரு இராணுவம். ஆனால் இவன் ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு இராணுவத்தினுடைய பலத்தை விட பல மடங்கு நம்முடைய பலம் அதிகமானது. கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த மீதியானியர்களை இந்த கிதியோன் முறியடிக்க தேவன் கிருபை செய்கிறார். அதாவது ஆண்டவர் கடினமான காரியத்தில் எளிதாக வெற்றி பெறுவதற்கு தேவன் கிருபை செய்ய போகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற, உங்களை மேற்கொள்ளக்கூடிய கடினமான பெரிய இவைகள் மேலே கர்த்தர் உங்களுக்கு எளிதான வெற்றி தர போகிறார். நீங்கள் இந்த படிப்பை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்கள, 10ஆம் கிளாஸ் படிப்பை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்கள, 12ஆம் கிளாஸ் படிப்பை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்கள, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இன்னும் நான் எளிதில் ஜெயிக்க வைப்பேன், உன்னை எளிதில் வெற்றி பெற வைப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு பலன் தருவேன், அதை நீ மேற்கொள்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ரொம்ப எளிதில் நீ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிற, நீ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிற, ஆனா அத நான் உன் கூட இருந்து எளிதில் ஜெயிக்க வைப்பேன். நீ அதுக்கு பயப்பட தேவையில்லை, நீ அதுக்கு கலங்க தேவையில்லை, நீ அதை ஜெயிப்ப, ஆனா எளிதில் ஜெயிப்ப. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருங்க ஏசப்பா, என்னோடு கூட இருக்க போகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாய் தேவன் பெரிதானவைகளில் ஒரு எளிதான வெற்றியை தந்து உங்களை நடத்துவார். மிகப்பெரிய கடன் தேவையாக இருக்கும், ஆண்டவர் உங்களுடைய ஒரு சின்ன வருமானத்தை கொண்டு அதை மேற்கொள்ள தேவன் கிருபை தருவார். ஆமென். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய்த்தான் இருக்கும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலவற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென். கைகளோ தலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தையும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வருகிற மீதியானி ஆவிகளை நீங்கள் மேற்கொள்ள தேவன் கிருபை தருவார். உங்களுடைய வருமானம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசத்தை மீதியான் திருடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை காத்து தருவார். இந்த மீதியானியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகளாக இஸ்ரவேலரை ரொம்ப பாடுபடுத்தினானுங்க. அதாவது ஒருத்தன் 2 பேராக வரமாட்டான், ஒரு சேனையாக வருவான், வெட்டிக்குழி போல் வருவான். அவன் வந்துட்டான்னா இஸ்ரவேலர்கள் கூடாரங்களை விட்டு மலைகளுக்கு ஓடி போவாங்க. அதை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்வாங்க. அவன் இவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து கட்டிலில் படுத்து மாவை எடுத்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு இவங்க வெள்ளாமை செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அது வரைக்கும் காத்திருப்பான். வெள்ளாண்மையை அறுவடை செய்கிற அந்த நேரத்தில் வருவான். அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து கட்டிலில் படுத்து நல்லா சப்பாத்தி எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அவன் தோட்டம் மாதிரி இருக்கிற கோதுமை கதிர்களை அறுத்து அதை போரடித்து அதை மூட்டைகளாக்கி ஒட்டகங்கள் மேலே ஏற்றி அதுக்கு பிறகு அப்படி ஜாலியாக போவான். அதுக்கு பிறகு தான் நம்ம ஆளுக கூடாரங்களுக்கு வருவாங்க. இங்கே பார்த்தா எச்சியில் போடப்பட்டது மாதிரி தான் எல்லாம் கிடக்கும். இப்படி 7 வருஷம் விதைப்பாங்க, பிரயாசப்படுவாங்க. ஆனால் அறுத்து கொண்டு போவான் மீதியானியன். ஆனால் ஆண்டவர் ஒரு கிதியோனை எழுப்பி நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்து அந்த கிதியோனோடு கூட இருந்து அந்த மீதியானியரை கிட்டத்தட்ட 40 வருஷம் அவன் தலையெடுக்காதபடிக்கு கர்த்தர் அற்புதத்தினால நடத்தினார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் உழைப்பு, உங்களுடைய பிரயாசம் ஒரு நாள் வீண் போகாது. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நான் உன்னை இப்படி நடத்துவேன். உன்னுடைய உழைப்பை உன்னுடைய பிரயாசத்தையும் பறித்து கொண்டு போகிற அந்த மனுஷனை நீ முறியடிப்ப. உன்னுடையவைகளை நீ உனக்கு சொந்தமாக்கி கொள்வாய். நீ நஷ்டப்பட்டு போக மாட்டாய். அந்நிய பாஷையில் பேசுங்களேன். கைத்தட்டுறதை நீங்கள் வித்தியாசமாக நினைக்காதீங்க. நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், நம்ம தேவனை கனப்படுத்துகிறோம், நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் நமக்கு இப்படியே செய்வாரு, தேவன் நமக்கு இப்படியே செய்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், நம்ம கையை தட்டுறது தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். இதை நீங்கள் வித்தியாசமாக நினைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை நம்புகிறோம், தேவன் நமக்கு அப்படி செய்வார். சட்டசபையில் பார்த்துருக்குறீங்களா? முதலமைச்சர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதை ஆதரிக்கிறதுக்காக அத்தனை பேரும் டேபிளில் தட்டுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தட 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 தட. இதனுடைய அடையாளம் என்னென்னா, ஆமேன்னு சொல்கிறோம், விசுவாசிக்கிறோம், கர்த்தர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். எங்கே உங்கள் கைத்தட்டு மூலமாக காமிங்களேன், கர்த்தர் செய்ய போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் தேவன் செய்ய போகிறார். நடக்கும். நடக்குமா அப்படின்னு கேட்காதீங்க, நடக்கும். இயேசு சொல்லுகிறார், நடத்துவார். ஆமென். சாட்சியார் நிறுத்துவார். உங்கள் மீதியானியன், உங்களுடைய சத்துரு தலையெடுக்காதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். சமாதானம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில். இந்த வசனத்தை வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 8:28. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலா இருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 இயர்ஸ். எத்தனை இயர்ஸ்? நம்ம பாட்டி இல்லை, 40 இயர்ஸ். சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, 40 ஆண்டுகள் அமைதி. அதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்தில். இந்த மீதியானியை ஓட ஓட துரத்த விட்டுட்டு உங்களை சமாதானத்தோடு ஆண்டவர் குடியிருக்க பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரம்ப காலங்களில் நம்ம ஊழியத்தில் கூட போராட்டங்கள் இருந்துச்சு சுற்றிலும். கர்த்தர் மீதியானியர்கள்லாம் போங்கன்னு வேற இடத்துக்கு அனுப்பிவிட்டார். இப்போ தொந்தரவுகள் இல்லை. ஒரே ஒரு மீதியானி ஆவி இருக்குது, அது மூக்கை தொலைத்து கொண்டிருக்கிறது அந்த ஆவிகள். ஆமென்.
இதையும் கர்த்தர் இந்த மாசத்துல காலி பண்ணுவார்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அப்படி கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பெருக பண்ணுவேன். ஈசாக்குக்கு தேவன் கொடுக்கிற பிராமிஸ். இந்த கால வேளையில் ஈசாக்க போல கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவன் நம்மோடு இருந்தா பிள்ளை இல்லாத கர்ப்பம், மலடு, கற்ப சிதைவு இதெல்லாம் இருக்காது. சொல்லுங்களேன், இதெல்லாம் இருக்காது. ஆண்டவர் இருந்தா வீடு நிறையா ஆண்டவர் சந்ததிகளை கொடுத்துருப்பார், பிள்ளைகளை கொடுத்துருப்பார், ஆடு மாடுகளை கொடுத்துருப்பார். ஒரு பெருக்கம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய சந்ததி இருக்கும். எண்ண முடியாத அளவிற்கு நம்முடைய சந்ததியின் பெருக்கம் இருக்கும். ஏசப்பா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களா, உங்களை தேவன் பெருக பண்ணுவார். பிள்ளையில் மாத்திரமல்ல, எல்லையிலையும் பெருக பண்ணுவார். விசுவாசிச்சிங்கன்னா கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்படி பெருக பண்ணுவார்? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான். ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற விவசாயமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஆண்டவர் அதன் மேலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை வச்சு கூட இருந்து அவருடைய கரத்தை அதன் மேலே வச்சு அதில் ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்படியே தேவன் உங்களை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். பொருளாதாரத்தில் பெருக பண்ணுவார், பிள்ளைகளில் பெருக பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இதைத்தான் அங்கே சொல்கிறாரு. ஈசாக்கின் இடத்துல அவன் பயப்படுறான். முதல் வார்த்தையை சொல்கிறார், பயப்படாத. நீ எதுக்கு பயப்படுற? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் அப்பாவை வச்சு நான் ஆசீர்வதிப்பேன். அவர் எனக்கு ஊழியம் செஞ்சவர். நிச்சயமாக அவரை வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை நான் பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லுகிறார் ஆண்டவர். அதே மாதிரி தான் நீங்கள் செய்த ஊழியங்களை வச்சு உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஞானத்தில் பெருக்கும், பணத்தில் பெருக்கும், குணத்தில் பெருக்கும், ஜனத்தில் பெருக்கும். எதுலாம் உங்களை பெருக வைக்கணுமோ அந்த பெருக்கத்தையெல்லாம் தேவன் கொடுத்து உங்களை பெருக பண்ணியிருப்பார். விசுவாசிக்கிறீங்கன்னா நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. பிள்ளை இல்லாத, இந்த பிள்ளை இல்லையே என்று ஜெபித்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை அல்ல, ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். திருப்தி அடைய வைப்பார். இப்படியெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை என்ன செய்வார்? வழி நடத்துவார்.
5 காரியங்கள் நான் சொன்னேன். நீங்கள் விசுவாசிங்க, இதை சொல்லி சொல்லி ஜெபிங்க. இன்னைக்கு நீங்கள் அதிகாலையில் வந்திருக்கிற நீங்கள் விசுவாசிக்கிற கூட்டம். எதை விசுவாசிக்கிற கூட்டம்? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற கூட்டம். இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடுத்தி வச்சுருக்கிறீங்கள, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 அற்புதம், இன்னும் நிறையா நான் சொல்லாத அற்புதங்களெல்லாம் தேவன் செய்து கண்டிப்பாக உங்களோடு கூட இருந்து தேவன் நடத்துவார். அவர் நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். ஜெபம் மேன்மைப்படுத்தி நடத்துவார், தேவைகளை சந்தித்து நடத்துவார், தப்புவித்து கனப்படுத்தி நடத்துவார், எளிதான வெற்றி தந்து நடத்துவார். மகளே, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்ப, ஜெயம் எடுப்ப. இவ்வளவு நாட்களும் உன் சொத்து சுகங்களை அபகரித்து கொண்டிருந்த அந்த கடன் என்கிற அந்த மீதியானியரை இந்த மாசத்துல நீ மேற்கொள்ள தேவன் உனக்கு பலன் கொடுப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்களிடத்துல பேசி இருக்கிறார். உன் சந்ததி பெருகும், வாடு மாடுகள் பெருகும், உன் வீட்டுல பொருளாதாரம் பெருகும், உன் பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகும், படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பெருக பண்ண போகிறாரு, பெருக பண்ண போகிறாரு. நீ பெருகி கொண்டே இருப்பாய். உன்னை குறைய விட மாட்டாரு, உன்னை பராமரிப்பாரு. நல்ல அந்நிய பாஷை பேசுங்கள். அந்நிய பாஷையில கர்த்தர் நிறைய பேருக்கு இப்பொழுது அதை உறுதிப்படுத்துகிறார், இப்பொழுது அதை உறுதிப்படுத்துகிறாரு. உங்க மேல கைய வச்சுட்டாரு, இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தொடங்க ஆரம்பிச்சுட்டாரு. உண்மையா இந்த வசனங்கள் மூலமா உங்களிடத்துல தேவன் பேசினாரா? கையை உயர்த்தி ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படின்னா உங்க 2 கைகளோட கூட உயர்த்தி, நீர் அதை செய்ய போகிறீரப்பா, என் மனநிலை அறிந்து என் கூட பேசுனீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே, இந்த ஜூன் மாசத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை வந்து அள்ளி கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற செய்யும். இந்த வாக்குத்தத்தத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. கிருபைகளை பெருக பண்ணுங்கப்பா. இந்த மாசம் முழுதும் கூட இருங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை வேலையில நடத்துங்க, குடும்பங்களை நடத்துங்க. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்த போகிறதுக்காய் நன்றி. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. மீதியானியரை முறியடிக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து அதை எளிதில் ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நடத்துங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்கான தேவைகளை சந்தி போதுமானவராக இருந்து நடத்துங்க. கனத்தையும் மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.